ஒரு கோவில் தேர்ந்த பொழுது அந்த கோவிலின் மணிவாசலை இங்கு மூடுதல் முறையும் இந்த காரணத்தில் என்னால் ஒரு அடி கூட நடக்க முடியவில்லையே. அதிகமாக போகிறது. இந்த உலகத்தில் எனக்கு நீ எந்த திசையில் எங்கிருக்கிறாய் என்றே தெரியவில்லையே. மதி அழகி, மதி அழகி, அம்மா, மதி அழகி, பார்த்து வரத்தல பணமரமே. தாயே புண்ணியவதி, இந்த உலகத்துல ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே கிடையாதுமா. இடைச்சு இடையில நான் அந்த பக்கம் போய் விழுறேன். என்ன பார்த்து பார்த்து வரத்தான பணம் வரண்டு. ஏன் ஒதுங்கி வரத்தான உதவி மரமா? நான் ஒதுங்கி தான் வந்தேன். நீங்க தான் என் மீது வந்து மோதுறீங்க. நானு? ஆமா நானு. நீங்க கண்ணு நான் மேல வச்சுக்கிறீங்களா இல்ல கீழே வச்சுக்கிறீங்களா? தர்மமா இது. என்ன பார்த்து கேக்குறால கண்ணு மேல வச்சிருக்கீங்க. நான் சாப்பிட்டு எத்தனை மாதங்கள் ஆகுமா? ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா மறுநாளைக்கு கூட இல்லாத சாப்பாடு. நீ இடிச்சு இடில நான் வந்து கீழே விழுந்துட்டேன். தூக்கிக்கூடா, தூக்கி விடணுமா? வேணா வேணா, உன் உதவி எனக்கு தேவையில்லை. அதை விட இருக்கிற அந்த தம்பி கூட பரவாயில்ல. ஏன்னா பொம்பளைக்கு உதவி நம்பி எப்பவுமே ஒருவனுக்கு ஒருத்தி வாங்கி பரவாயில்ல, நேர்மையா இருக்கலாம். ஒருத்தவங்க ரெண்டு போட்டாடி இடிச்சது இல்லாத என்ன பார்த்து பணம் வரண்டு ஆளை பார்த்து எப்படிங்கிறா நிக்கிறா பாரு. ஒப்பா ஒப்பா உன்னை நல்லா தான் வளர்த்து விட்டுக்கிறாங்க. என்ன நல்லா தான் வளர்த்துருக்காங்க. விட்டுக்கிறாங்க பாரு. எப்படி விட்டுக்கிறாங்க? யாரா பார்த்தாங்கன்னா தண்டை வாங்கறதுக்கு வந்து இருப்பாரு. ஊர் மேல ஓடி தெரியாம தான் கேக்குறேன். ஆனா நானே தெரிஞ்சு கூட இடிச்சு அவங்க நேர்ந்துக்கடா. ஐயா பாத்து வாங்க ஐயா. ஐயா அப்படி இடிக்கிறீங்க, பாத்து போங்கய்யா. இனிமே அந்த தவறெல்லாம் பண்ணாதீங்க சொல்லுங்க, அறிவுரை சொல்லுங்க. ஆனா தப்பு இல்லை. நான் இந்த மாதிரி பஜார் தானே பண்ணாதீங்க. நான் பஜார் பண்ணலையே. ஏப்பா அவங்க நேர்ந்துக்கினாங்களா தேங்கனுக்கு தான் சுத்தி விடுவாங்க. எத்தனையோ சொல்றேன், சரிங்க போறங்க, விட்டுடுங்க, சரிங்க மன்னிச்சிடுங்க, நான் செய்து தப்பா இருக்கலாம் இல்ல நீ செய்து தப்பா இருக்கலாம், ஒரு வார்த்தை கூட விட்டு கொடுக்குறப்பா. இந்த கானகத்தில் தன்னந்தன்மை என் தங்கச்சியை தேடி வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்க என் மீது வந்து மோதிட்டீங்க. அதெல்லாம் இது நம்பால இருக்குது போ. நம்பால நானே எங்க அம்மா தேடிட்டு போனா அவ தங்கச்சி தேடி. அப்படியா? ஒரே நோக்கம் தான். ஆனா ஆள் வேற வேற. ஆள் வேற. சரி போடா போதுங்க வா. ஆமா இத்தனை கேள்வி கேட்கிறீங்களே, நீங்க யாரு, உங்க பேரு என்ன? அதெல்லாம் என்னத்துக்கு? இப்போ நீ என்ன இடிச்ச, நான் உன்னை இடிச்சேன். அதனால 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 நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். கல்யாணமா? என்னங்க தன்னந்தனிமையில் கானகத்தில் இருக்கும் பெண்ணிடத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? உண்மைதான். ஆளுக்கு ஒரு செல்லு வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்க, 6 மாசம் செல்லுலயே காதலிக்கிறாங்க. என்னங்க எப்போ வர போறீங்க? நீங்க வர வரைக்கும் நான் காத்துல இருக்கிறேங்க. உங்க பேர் என்னங்க, உங்க ஊர் என்னங்க? நல்லா தாங்க கேக்குறீங்க. இந்த செல்லுல காதலிச்செல்லாம் நிறைய பேர் செத்துட்டாங்க. நீ பாய் நேர்மையா வந்து கேக்குற கல்யாணம் பண்ணீங்கன்னு வேறு ஊருக்கு என்ன
நீ எல்லாம் இன்னொரு என்ன இப்படி பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏதோ மனசுல பட்டதே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். என்னங்க, எப்பொழுது உங்கள் மேனியானது என் மீது பட்டதோ, என் வாழ்வில் திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது உங்களோடு மட்டும் தாங்க. இல்லன்னா அந்த மண்ணோடு போய் சேர்ந்துருவேங்க. நானு ஆதரத்துக்கு மட்டும் எப்பவுமே என்ன கொள்ளாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல பிறந்தது வாழ்றதுக்குதான். சாகரத்து நினைச்சோம் வயது சேர்த்து போலாம். ஆனா அப்படி இருக்க கூடாது. எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நினைத்து அதெல்லாம் ஒரு பக்கம் யார தூக்கி போட்டுணும். உனே உன கூட விட்டு வைக்க கூடாது. அப்படி வாழ்ந்தா நல்ல வாழ மொத்த சுமையை நம்மளே வச்சு போனோம். ஆனா உன் பேரு என்ன குழந்தை? என்னுடைய பேரா அது வந்து ஏம்பா அது வந்து வந்தம்மா அந்த பேர் இருக்குதம்மா. அது வந்து அந்த ஒரு பேர் இருக்குதுன்னா வந்து வந்த ஏமா வந்து வந்து வச்சுக்கிறாங்க. அப்பதான் வச்சுக்கிறாங்க. ஏமா வந்து வந்து என் பேரு சொல்லுங்க. இப்படி ஒரு வலிப்பு உனக்கு இருக்குன்னு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஏமா என்ன ஒரு 5-6 காக்கா இந்த பிடிச்ச குடும்பம் குழந்தை வந்ததுல காக்கா காக்கா காக்கான்னு ஏமா காக்கா வாட உனக்கு என்னங்க என் பேரை சொல்லிட்டா? சொல்லுங்க. என்னுடைய பெயர் தான் கலை அழகிங்க. கலை அழகியா? ஆமா. அப்பா நான் ஏதோ ஒரு நினைச்சேன். எனக்கு தெரியுமா? இல்லப்பா இவ்வளோ லாபம் வச்சிருக்காங்க. ராஜேஸ்வரி வாங்கின ஒரு பேரெல்லாம் ஒண்ணு இருக்குது. ஒரு மணி நேரம் என் நல்லா தெரியும் பேர் கலையாளிங்க. உன் தங்கச்சி கூட ஒண்ணு இருக்குது. அது பேரு என்னம்மா? மதி அழகி. ஊர்ல யாரு எத்தனை பொண்ணுக்கு கணக்கு எடுத்துக்கிறாளுங்க. நான் இங்கதானே பங்க் கடை வச்சுக்கிறேன். இங்கதானே பங்க் கடை வச்சுக்கிறேன். போகும்போது பாக்குறேன். என்னங்க எப்போது உன் மேனியாது என் மீது பட்டதோ அப்போதே நீதான் எனக்கு வருங்கால மனைவி நினைச்சிட்டேன். அழகி உன்னை பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிங்க? அழகி நான் காதலிக்கணும் சொன்னா ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னா நான் பாட்டு இங்க பாட்டுக்கிறேன் அவ பாட்டுக்கிறா இடையில ஒரு லாரி பஸ்ல இது பார்த்தா காதல் இது பார்த்தா காதல். எப்படி இருக்குன்னா கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அத்தான் என்று அதிக நின்று நின்று பின்னாடி போய் நின்று போறேன். எப்படி வா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்கல எப்படி இருந்தது? ரொம்பையும் தோகையும் நடனமிடு புள்ளி வர வெள்ளலைக்கு தோகைக்கு தாளமிடு திருப்பிலே உன் மார்பிலே நான் முத்தமிடு வேதாந்த கீழமும் அதாந்த வெளிகள் மல்லிகை தோட்டம் தென்றல் புகுந்து பாத முறைகள் தலைகள் வருது அலையழகி
எனக்கு ஒரு துணை கிடைத்தது என்று நினைத்தேன். கலையழகி, எங்க சென்று விட்டாயா கலையழகி? ஒரு உடுப்பதற்கு உடைய தந்தீர்கள் ஐயா. நான் யார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். நீங்கள் யார் ஐயா? நீங்கள் யார் ஐயா? நான் யார் என்று தெரிய வேண்டும், அவ்வளவுதானே. இப்போதே பாருங்க. கையில் வைத்து காத்திருந்தேன், நன்றி
எப்படிடா உயிரோடு வந்தா என்ன நடந்தது ஒன்றுமே புரியவில்லையடா. அண்ணா, இந்நாட்டு தளபதி இருக்கானே நாகசிம்மன், அவனும் என்னை பெற்றெடுத்த என் தாயும் சேர்ந்து செய்த சதி. நீங்கள் இறக்க வேண்டும், நான் நாட்டை ஆள வேண்டுமே என்று உங்களுக்கு விஷம் கலந்த பாலை வைத்தார்கள். அந்த விஷம் கலந்த பாலை எடுத்து நான் குடிப்பது போல் நடித்தேனே தவிர குடிக்கவில்லை அண்ணா. இறப்பதை போல் நடித்தேனே தவிர இறக்கவில்லை தம்பி. அண்ணா, நடந்ததெல்லாம் அத்தனை நன்மைக்கு என்று உரைப்பார்கள். ஆமாம் அண்ணா. நாட்டில் என்னென்ன நடந்தது என்று உனக்கு தெரியாதடா தம்பி. அண்ணா, நீ இறந்த பிறகு நாங்கள் தான் உனக்கு வித்தம் வைத்து கொன்று விட்டோம் என்று என்னையும் தாயும் நாடு கடத்தி விட்டார்கள். நானுக்கு வர வழியிலே ஒரு புலியானது துரத்தியது. இது நாள் வரையும் தாயை தேடுகிறேன். அந்த புலி தாயை கொண்டு விட்டது அண்ணா, இல்லை உயிரோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையடா. கவலை வேண்டாம் அண்ணா. நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பது உண்டு, கைவிடுவதில்லை. அம்மா கண்டிப்பாக உயிருடன் தான் இருப்பார்கள். தேடி பார்க்கலாம். இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்து என்ன சுகத்தை கண்டேன். காலமெல்லாம் கண்ணீர் குழந்தை மிதக்கின்ற நீ என் வாழ்க்கை நிம்மதி பிறக்காதா? என்ன இது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அது யாரையும் வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிலாம் விளையாடி விட்டது அந்த புலியால் நாம் இருவரும் பிரிந்து விட்டோம். ஆமா அம்மா, கதிரவனா, என்னை பார்த்து அம்மாவோட அழைக்கின்ற நீ இறந்து விட்டாய் அல்லவா? என்னை அம்மாவோட அழைக்கின்ற இந்நாட்டு தளபதி இருக்கானே நாகசிம்மன், அவனும் உன் உடன் பிறப்பு என்னை பெற்றெடுத்த என் தாய் இருவரும் சேர்ந்து செய்த சதி. அண்ணன் இறக்க வேண்டும், நான் நாட்டை ஆள வேண்டும் என்று அண்ணனுக்கு விஷம் கலந்த பாலை வைத்தார்கள். அந்த பாலை எடுத்து நான் குடிப்பது போல் நடித்தேனே தவிர குடிக்கவில்லை. இறப்பதை போல் நடித்தேனே தவிர இறக்கவில்லை. அம்மா, எப்படி ஒரு விதி காப்பாற்றி விட்டது. நாம் மூவர் ஒன்று சேர்ந்து இதாண்டா தாய் பாசம் என்று உரைப்பார்கள். சரி, தாய் பாசத்தை நீ சொல்லலாம், உன் கூட போறது ஒண்ணு. அவ சொல்லாதரா, தங்கச்சின்னு சொல்லாதரா. ஊரில் விஷயம்டா, உலகம் அறிந்த விஷயம். அவளை பத்தி எதுவும் பேசாது. நல்லவன் பத்தி பேசினா வாழ்க்கை நல்லா இருக்கலாம். கெட்டவளா அவளை பத்தி பேசவே வேண்டாம். ஆனா சும்மா விடலாமா? சரி, இதற்கு காரணமானவன் யாரு? அதெல்லாம் வேணாண்டா. உங்கள் இருவருக்கும் பெண்ணை பார்க்கணும், திருமணத்தை ஏற்பாடு செய்யணும். நீ வேற அதுக்காகமா நான் கஷ்டப்பட போற. நீ அந்த கஷ்டம் உனக்கு வேணாமா? நாங்க ஏற்கனவே பாத்துட்டோம். ஏற்கனவே பெண்ணை பார்த்துட்டோம். ஆமாமா, பெண்ணை பாத்துட்டோமா இருக்கா? அதான் உன்னை பார்க்கும்போது நான் காணகத்தெல்லாம் தேடி வந்து பாரு. அப்போது ஒரு பெண்ணை பார்த்தமா, அந்த பெண்ணை பார்த்து எப்படி இருக்குதே தெரியல. யாரு அந்த கேள்வி? போய் போய் அந்த கேள்வி கிட்ட பேசுங்கிறீங்க. யாரு கேள்விதான் சொல்ற? எனக்கு வயசாகி போச்சுமா, கேள்விதான். நீ அப்படியே குமரியா இருப்பியா? என்ன பாருங்க கேக்குறேன் கேள்வி. நீ நாளைக்கே கேள்வி ஆயிடு. தெரியும் பேசுறவங்க யாரு? அவங்க எங்க அம்மா என்ன பெத்து எடுத்து. ஐயோ, உங்களை பெற்று எடுத்த தாயா? உங்களுக்கு அம்மானா எனக்கு உனக்கு பெரியமா? எனக்கு அத்தையா? இது கூட தெரியாது இருக்கிறாயோ. அத்தனை தெரியாம இவங்களை நான் தவறா பேசிட்டேன்னு இது கூட தெரியாம இருந்து உறவு முறை தெரியாம இருக்கால. உனக்கு அம்மா நான் உனக்கு என்ன மாதிரி கேட்கிறாள? ஏண்டி கேள்வின்னு சொல்லமா தெரியுது. ஒரு நேரத்துல தொட்டு பார்க்க எவ்வளவு பேர் சந்தேகப்பட்ட பெண்ணா நானு அப்படிலாம் இருந்தோண்டி. நானு அம்மாவை தவறாக பேச வேண்டாம். சொல்லட்டும், வயசு இப்ப இளம் வயசு அப்படியே சொல்லுவா. நிறைய கேள்விதான் ஆகட்டும். நீ நான் தெரியாம பேசிட்டேன், பேச வைக்குது. இப்போ போதுண்டா குழையிற. அம்மா, ஓ ஒண்ணுமில்லம்மா. அம்மா, அண்ணன் நாட்டு பசு ஓட்டு அண்ணன் நாட்டு பசு ஓட்டியாந்துக்கிறாருமா. நான் ஒரு ஜெர்சி மாடு ஓட்டியாந்துக்கிறேமா. ஜெர்சி மாடு? ஆமா, அதுதான் நல்லதுடா. ஏண்டா அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பெண்ணை தேட்டான், நீ ஜெர்சி மாடு எடுத்துக்கிறீங்களா? பார்க்கண்டா ஜெர்சி மாடு. எனக்கு யாரு என்ன வந்து கட்டி பிடிக்கிறான்? நீ பாத்துட்டு
ஒடியாந்து நாகத்துல வேந்துரு போடாந்து நான் ஒடியாந்து உனக்கு கட்டி கொடுத்தேன். அப்படியே ஆத்தம் மேல. அட பாய் மாட்டா. ஐயோ 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 ஐயோ. நான் மோசமாயிட்டனே. யாரோ ஒரு பொம்பளை கிட்ட பேசுகிற பாவி. தன்னதுல காணதுல மாட்டிக்கொண்டேன். வேண்டாம் வேண்டாம். ஒண்ணு இல்லம்மா, அது இப்ப பெதிர்ல வந்துக்குது மாடு. வேண்டாம் வேண்டாம். எத்தனை வரை நான் சொல்லும் போதெல்லாம் நினைக்காம நீ தான் வேணும் ஒத்த கால நின்று உன்னை லவ் பண்ணிட்டனே. யார் அவா? எந்த சிரிக்கடாவா? எந்த புச்சந்த அவள? ஐயோ அவ மூஞ்ச பாத்தியா? போய் பணம் பார்க்க சந்தியில கத்திரிக்காய் வைக்கிற மாதிரி இருக்கிறாளே, கத்திரிக்காய் வைக்கிற மாதிரி இருக்கிறாளே. என் மானம் கட்ட யாரு இவா? நான் கருவாடு வச்சிருந்தோமா யாரு அவங்க தெரியுமா? ஏமா குழந்தை நான் எதுவுமே பண்ணல. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அடிக்கிறீங்களே. உங்களை கல்யாணம் பண்ண போனா என்ன பண்ணுவீங்களோ இப்பவே பயமா இருக்கு. பொம்பளை பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை இப்பவே போதும் வாயா. உனக்கு இருமா சொல்றமா. அவங்க யார் தெரியுமா? யாரவா? எங்க இருந்து வந்தா? எங்க இருந்து அவனை கூட்டாந்தே? அவங்க என்ன பெற்று எடுத்து தாயா? ஆமா. எனக்கு பண்றோம் நம்ம கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துப்பாங்க. ஒத்து மாட்டாங்களா? ஐயோ அப்படி போய் கால்ல வீந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இப்போதான் நம்மளுக்கு கல்யாணம். அப்படியா? ஆமா. எனக்கு ரொம்ப அடக்கொடுப்பா. நிச்சயமாக என்னோட நம்ம கோவக்காரங்க. எனக்கு உங்க பேச்சு எப்ப இருக்குன்னா நீங்க தான் எனக்கு எல்லாமே நினைக்கிறேன். அது போன போகட்டும். உங்களுக்கு தாயினா எனக்கு உங்களுக்கு தாயினா எனக்கு என்ன வேணும்?